الحمد لله الذي بنعمته تتم الصالحات، مجيب الدعوات، رفيع الدرجات، وهو الذي يقبل توبة عباده ويعفو عن السيئات، رافع الدرجات ومنزل الآيات، إلهنا خالقنا ورازقنا فليس لنا رب السباق، يا من لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الباسفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر، يعلم مثاقيل الجبال ومكائيل البحار، وعدد قطر الأمطار، وعدد ورق الأشجار، وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار، ولا تواري منه سماء سماء، ولا أرض أرضا، ولا بحر ما في قعره، ولا جبل ما في وعره. والصلاة والسلام على شفيئنا وحبيبنا محمد بن عبد الله المصطفى المختار، وعلى آله الذين من اتبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء، أما بعد. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى، إن أجل الله إذا جاء لا يؤخر لو كنتم تعلمون. صدق الله العلي العظيم. وقال حبيبنا محمد صلى الله عليه وآله وسلم عن ابن عباس رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب. رواه أبو داود أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுடைய பெயரால் இந்த ஜும்ஆ பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து, விரிந்த விண்ணிலே பல விண்வீன்களையும் பரந்த மண்ணிலே பல மனித கோடிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவனை யாரும் படைக்கவும் இல்லை, அவன் படைக்கப்படவும் இல்லை, அவன் பெறவும் இல்லை, யாரால் பெறப்படவும் இல்லை. சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதவர், சரிதாரே ஆலம், ரஹ்மத்துல்லில் ஆலமீன், முஹம்மதே முஸ்தபா அக்ரமே முஜ்தபா, சய்யிதுல் ஆலம், ரஹ்மத்துல்லில் ஆலமீன், ஹாத்தமுன் நபியாக வந்த ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களது மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரையில் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மேலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் சுன்னாவின் மூலமாக எந்தெந்த நல்ல விடயங்களை நம்மவர்களுக்கு எடுத்து நடக்க சொன்னார்களோ அத்துணை நல்ல விடயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் இயலுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், இவைகளெல்லாம் ஹராம் பாவம் என்பதாக நரகத்துக்கு போய்விடுவாய் என்பதாக தடுத்தார்களோ அத்துணை ஹராமான கெட்ட விடயங்களை விட்டும் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய்யத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ் இத்தகுல்லாஹ் இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு இடத்திலே கேள்வியாக கேட்கின்றான்: அஃபஹஸிபுதும், நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா, அன்னமா ஹலக்னாகும் அபஸா, நாங்க உங்களை வீண் விளையாட்டுக்காக வேண்டி படைச்சோம் என்பதாக நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் யாரையுமே வீண் விளையாட்டுக்காக வேண்டி படைக்கவில்லை. படைத்த நோக்கத்தை குர்ஆன் பேசுகிறது. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் படைத்த ஒரே நோக்கம் அல்லாஹ்வை இபாதத் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒவ்வொரு மனிதனையும் படைத்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலானுடைய காலத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் ரமலானிலே செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு அமல் தான் இஸ்திக்ஃபார், பாவம் மன்னிப்பு. இதை தெளிவாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரிவாயத்திலே கூறினார்கள். சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாள் ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள்.
ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மின்பருடைய படியிலே ஏறினார்கள். மின்பருடைய படியிலே ஏறக்கூடிய 3 படிகளில் ஏறும் பொழுது 3 பதுஆக்களை செய்தார்கள். ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுஆ செய்யக்கூடிய நேரத்திலே எங்களுடைய உயிரிலும் மேலான ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஆமீன் சொன்னார்கள். அதில் ஒன்றுதான், யார் ரமலானுடைய காலத்தை அடைந்து பாவம் மன்னிப்பு தேடவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாவதாக என்று சொல்ல எங்களுடைய உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அனைத்து நபிமார்களுடைய வஹிகளுக்கு சொந்தக்காரரான, மலக்குமார்களுக்கு தலைவரான ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதுஆ செய்ய முழு நபிமார்களுக்கும் தலைவர், முழு உம்மத்துக்குமே தலைவர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு விபரீதமானது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய காலம் எத்தனையோ நபர்கள் ஆங்காங்கே நோன்பு பிடிக்காமல் சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம், குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது சாதாரணமாக நினைத்துக் கொள்ளக்கூடாது, அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகும் சகோதரர்களே. எனவேதான் இந்த ரமலானுடைய காலம் ஃபர்தான நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரமலானுடைய காலத்திலே ஒவ்வொரு மனிதனும் கட்டாய கடமை நோன்பு பிடிப்பது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபாரை செய்ய வேண்டும். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபதிஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா. யாருடைய ஏட்டில அதிகமான இஸ்திக்ஃபார்கள் இருக்குமோ அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாவதாக என்பதாக எங்களுடைய உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். முஸ்லிம் ஷரீஃபுக்குள்ளால் ரிவாயத் வருகிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, ஏ மனிதர்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்க அதிகமாக தௌபா செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. ஏனென்று சொன்னா, ஃபஇன்னி, நான் நிச்சயமாக நான் எப்படி இருக்கின்றேன் என்று சொன்னால், ஃபஇன்னி அதூபு இலைஹி ஃபில் யௌமி மிஅத மர்ரா, நான் ஒரு நாளையிலே அல்லாஹ்விடத்தில் 100 முறை தௌபா செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன். இது யாரு சகோதரர்களே? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஒரு நாளையில 100 தடவை அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்திருக்கின்றார்கள் என்றால், ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு தௌபா செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். புகாரி ஷரீஃபுக்குள்ளால் ரிவாயத் வருகிறது. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு நாளையிலே 70 மர்ரா 70 முறை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன். முஸ்லிம் ஷரீஃபுக்குள்ளால் வருகிறது 100 முறை தௌபா செய்யக்கூடியவனாக, புகாரி ஷரீஃபுக்குள்ளால் வருகிறது 70 முறை இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, பாவங்கள் நடைபெறாதவர்கள், பாவங்கள் செய்யாதவர்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த உயிரிலும் மேலான எங்களுடைய தலைவர் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளையிலே இத்தனை முறை அல்லாஹ்விடத்திலே மன்றாடி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், நானும் நீங்களும் ஒரு நாளையிலே எத்தனை முறை தவறு செய்கின்றோம், பாவங்கள் செய்கின்றோம். எங்களுடைய காதுகளால், எங்களுடைய கண்களால், ஏனைய உறுப்புகளால் எத்தனை முறை பாவங்கள் செய்கின்றோம் சகோதரர்களே. அல்லாஹ்விடத்திலே எத்தனை முறை தௌபா செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூ தாவூத் ஷரீஃபுக்குள்ளால் ரிவாயத் வருகிறது. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ضيقின் மக்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வர்ஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இஸ்திக்ஃபார் என்றத உங்களுடைய வாழ்க்கையில கற்று பிடிச்சுக்கோங்க. கற்று பிடிச்சுக்கொண்டீங்க என்று சொன்னா, மின் குல்லி ضيقின் மக்ரஜா, உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள், உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள், பலாய், முசீபத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நீக்கி விடுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, தொடர்ந்தும் சொன்னாங்க ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் அல்லாஹ் நீக்கி விடுவான். வர்ஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நினையாத புறத்தில் அல்லாஹ் அவருடைய ரிஸ்குடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பான். ரிஸ்க் என்று சொல்லக்கூடியது சாப்பாடு அல்ல சகோதரர்களே. சாப்பாட்டிற்கு
மலைக்கு மட்டும் ரிஸ்க்னு சொல்றல்ல, உலமாக்களிடத்திலே கேட்டு பாருங்கள். ரிஸ்க்னு சொல்றது ஒரு மனிதன் படைக்கப்பட்ட நாள் முதல் அவன் மரணிக்கும் வரை என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அனைத்துக்கும் சேர்த்து தான் ரிஸ்க்னு சொல்றது சகோதரர்களே. எனவே அவருக்கு வாகனத்துடைய தேவையாக இருக்கலாம், வீட்டினுடைய தேவையாக இருக்கலாம், மனைவி மக்களுடைய தேவையாக இருக்கலாம், குழந்தையுடைய தேவையாக இருக்கலாம், வியாபாரத்திலே வியாபாரம் சரியாக நடைபெறாத பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு பெண்ணுக்கு குழந்தை பெறாத ஒரு பாக்கியமாக இருக்கலாம், ஒரு மனிதன் தொழிலை தேடிக்கொண்டிருக்கிறார், அவருக்கு தொழில் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அனைத்துக்கும் சேர்த்தான் ரிஸ்க்னு சொல்றது. வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அவருடைய ரிஸ்குடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பான். என்ன தேவையாக இருக்கலாம், என்ன பிரச்சனையாக இருக்கலாம், என்ன பலாய் முசீபத்துகளாக இருக்கலாம், அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் அவருடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பான் என்பதாக அபூ தாவூத் ஷரீஃபுக்குள்ளால் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய மஜ்லிஸிலே பாடத்தை நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள். பாடத்தை நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதர் ஓடோடி வருகிறார், வந்து கேட்கின்றார், இமாம் அவர்களே எங்களுக்கு வானத்திலிருந்து தண்ணீர் இறங்குதில்லை, மழை பொழிது இல்ல, எங்களுடைய விளைச்சல்கள் சரியான மோசமாக இருக்குது, பூமி எல்லாம் வெடிச்சு கொண்டு போகுது, ஏதாவது ஒரு மருந்து தாங்களே, ஏதாவது ஒரு டேப்லெட் ஒன்று தாங்களே, ஏதாவது இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த மனிதரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க வாப்பான்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. இவரும் இந்த மருந்தை எடுத்துக்கொண்டு போயிட்டாரு. சில நாட்கள் கழிகிறது, இன்னொரு மனிதர் வந்து சொல்கிறார், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல இமாம் அவர்களே, எனக்கு ஏதாவது மருந்துகள் இருக்குதா, ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா, நீங்க இருந்தா தாங்களே என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இமாமுனா ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களிடத்திலே போய் சொன்னார்கள், நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க, இஸ்திக்பார் செஞ்சீங்கண்டா அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவான். இன்னும் ஒரு மனிதர் சில நாட்களுக்கு பின்னால் வந்தார். வரக்கூடிய நேரத்திலே அந்த மனிதர் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையோட வந்தார். நான் நினைக்கின்றேன் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஜுமாவுடைய பிரசங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய அநேக மாணவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் என்பதாக நினைக்கின்றேன். அந்த மனிதர் ஓடோடி வந்தார், வந்து கேட்டார், இமாம் அவர்களே நான் கடனோடு இருக்கிறேன், இமாம் அவர்களே பிரச்சனையோடு இருக்கிறேன், என்னுடைய கடன்களை தீர்த்து கொள்ள முடியாத பிரச்சனையாக இருக்கிறது, ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா, ஏதாவது டேப்லெட் இருக்குதா, ஏதாவது மருந்து இருக்குதா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் இமாமுனா ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கும் கொடுத்த மருந்து என்னண்டா, இஸ்திக்பார் செய்யுங்கோ, இஸ்திக்பார் செய்யுங்கண்டா அல்லாஹ் உங்களுடைய இந்த கடன் பிரச்சனைகளை இல்லாமலாக்குவான். 3 பேரும் அந்த மருந்துகளை எடுத்து போய்விட்டார்கள். இதை கவனித்துக் கொண்டிருந்த இமாமுனா ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சிரேஷ்டமான ஒரு மாணவர் கேட்டார், இமாம் அவர்களே 3 கட்டத்தில் 3 பேர் 3 பிரச்சனைகளோடு வேறு விதமான பிரச்சனைகளோடு வந்தார்கள். ஆனா 3 பேருக்கும் நீங்க கொடுத்த மருந்து ஒரே மருந்து தானே, என்ன என்பதாக கேட்கக்கூடிய நேரத்தில் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இது என்னுடைய தனி கருத்தாக நான் சொல்லவில்லை, இந்த மருந்த ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான், அதைத்தான் நான் இவர்களுக்கு கொடுத்தேன் என்பதாக சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனுடைய ஆயாத்தையும் ஓதி காட்டினார்கள். ثم إني دعوتهم جهارا ثم إني أعلنت لهم وأسررت لهم إسرارا فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا சொல்லி காட்டினார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்துக்கு சொன்னார்கள், ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு, நான் சொன்னேன் இஸ்தக்ஃபிரு, நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள். ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்க என்று சொன்னா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று சொல்லிவிட்டு யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வால் சொன்னார்கள், வானத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு தேவையான மழையை அல்லாஹ் பொழிய வைப்பான். பொருளாதாரத்தின் பிரச்சனையா, அல்லாஹ் உங்களுடைய அந்த பொருளாதாரத்தினுடைய பிரச்சனையை அல்லாஹ் நீக்குவான்.
கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுடைய விளைச்சலில் உங்களுக்கு பிரச்சனையா? குழந்தை பாக்கியம் இல்லையா? அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தையை தருவான், நல்ல முறையில் விளைச்சலை அல்லாஹ் தருவான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். இதை சொல்லி காட்டினார்கள் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை பார்க்க கூடாது. இதற்கு குர்ஆன் சுன்னாவிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எங்களுடைய உயிரிலும் மேலான எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு என்ன சொல்லியிருக்கிறார்கள்? வெறுமனே ஒருவருக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை என்பதாக சொல்லிவிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போய் இதற்கு சொல்யூஷன் தேடினால் ஒரு நாளும் கிடைக்காது சகோதரர்களே. இதற்கு குர்ஆன் சுன்னாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாங்கள் செய்யக்கூடிய பாவம், நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு சரியான முறையில் தௌபா செய்யவில்லை என்றால் எத்தனை வருடம் போனாலும் அந்த பாவம் ஒரு நாள் பழி வாங்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்களுக்கு பின்னால் சரியான முறையில் மிகவும் நல்ல முறையில் கனவுக்கு விளக்கம் கூடக்கூடியவர்கள் தான் முஹம்மது இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ். மிகப்பெரிய மகாமேதை, மிகப்பெரிய அறிவாளி. அல்லாஹ் அவருடைய குடும்பத்தையும் அல்லாஹ் தீனுக்காக வேண்டி கபூல் செய்தான். அவர்களுடைய ஒரு சகோதரி தான் ஹப்ஸா பின்து சீரின் ரஹிமஹுல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் குர்ஆனுடைய அனைத்து அறிவுகளையும் அல்லாஹ் கொடுத்தான். அந்த காலத்திலே குர்ஆனுடைய ஃபத்வாக்கள் ஏதாவது தேவையாக இருந்தால் அந்த ஹப்ஸா பின்து சீரின் ரஹிமஹுல்லாஹ் அன்ஹா அவர்களிடத்தில் தான் ஃபத்வாக்கள் போய் கேட்பார்கள். இவர்களுடைய சகோதரர் முஹம்மது இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் பாடத்தை நடாத்திக் கொண்டிருப்பார்கள். குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட ஃபத்வாக்கள் ஏதாவது வந்தால் கூறுவார்கள், இதற்கு நான் தகுதி இல்ல, என்னுடைய சகோதரி ஹப்ஸாவிடத்தில் போய் கேளுங்க, குர்ஆனுடைய சரியான விளக்கம் அவளுக்கு தான் தெரியும் என்பதாக கூறுவார்கள். என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இவர்கள் முஹம்மது இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் பாதையிலே நடந்து கொண்டு போகிறார்கள். போகக்கூடிய நேரத்திலே இவருடைய பழைய ஒரு நண்பர், கோடீஸ்வர ஒரு நண்பர் அந்த பாதையிலே வந்து கொண்டிருந்தார். வரக்கூடிய நேரம் அவர் பங்களோட்காரனாக இருந்தார், லொஸ்டாகி இருந்தார், வியாபாரத்திலே லொஸ்டாகி இருந்தார். கண்ணியத்துக்குரியவர்களே, இவரை பார்த்து முஹம்மது இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஏ பங்களோட்காரனே, யா முஃப்லிஸ் சொன்னார்கள். பங்களோட்காரனே என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை இவர்கள் சிறிதாக நினைத்தார்கள். ஆனால் அந்த மனிதனுடைய உள்ளம் காயப்படுத்தப்படும், அந்த மனிதனுடைய உள்ளம் கஷ்டப்படுத்தப்படும் என்ற சிந்தனை அவருக்கு வரவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, முஹம்மது இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த வார்த்தையுடைய விபரீதத்தை நான் 50 வருடத்துக்கு பின்னால் பார்த்தேன். 50 வருடம் கழிந்துவிட்டது. 50 வருடம் கழிந்துவிட்டாலும் அவர் என்னுடைய அந்த சொல்லை மறந்திருக்கலாம். ஆனால் அந்த பாவம் என்னை மறக்கவில்லை. 50 வருடத்துக்கு பின்னால் அந்த பாவம் என்னை பழிவாங்கியது. எவ்வாறு என்று தெரியுமா? 50 வருடத்துக்கு பின்னால் நான் எந்த மனிதரை பார்த்து எந்த வார்த்தையை பாய்த்தேனோ அதே நிலைமையில் நானும் தள்ளப்பட்டேன். என்னை பார்த்து மக்கள் ஏ பங்களோட்காரனே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் மாறினேன். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் பாவங்களை செய்துவிட்டு நாம் அந்த பாவத்தை மறக்கலாம். ஆனால் அந்த பாவம் கண்ணியத்துக்குரியவர்களே நினைவில் வைத்துக் கொண்டே இருக்கும். அந்த பாவம் ஒரு மனிதனை எப்படி எந்த நேரத்தில் எங்கு பழி வாங்கும் என்பதை யாருக்கும் சொல்ல முடியாது. அதனால தான் சொல்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் சுன்னாவை எடுங்க. குர்ஆன் சுன்னாவில் இதற்கு என்ன சொல்யூஷன் கூறப்பட்டிருக்கிறது? இதற்கு தான் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இஸ்திக்ஃபார் செஞ்சீங்கடா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். மனிதர்கள் என்ற ரீதியில எல்லா மக்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் தான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், திர்மிதி ஷரீஃபுக்குள்ளால ரிவாயத் வருது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லு பனி ஆதம ஹத்தாஉன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதமுடைய எல்லா மக்களும் பாவம் செய்யக்கூடியவங்க தான், எல்லாமே தவறு செய்யக்கூடியவங்க தான். அதுல அவங்க சிறந்தவங்க யார் என்று சொன்னா அல்லாஹ்விடத்துல அந்த பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க, தௌபா செய்யக்கூடியவங்க என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவங்க, தவறு செய்யக்கூடியவங்க என்று சொல்லி நாங்க
மனிதன் தானே பாவங்களை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்போம் என்று சொல்றது இது ஆக பெரிய மடையன் என்பதாக இன்னும் ஒரு ரிவாயத்திலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு சொன்னார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத் வல் ஆஜிஸ். மடையன் யார் என்று சொன்னால் மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்னா அலல்லாஹ். அவனுடைய நஃப்ஸுக்கு கட்டுப்படுகிறான். அவனுடைய நஃப்ஸ், அவனுடைய உள்ளம் சொல்லுது, நீ இந்த பாவத்தை செய், நீ இந்த பாவத்தை செய், உன்னுடைய கண்ணால கையால காலால பாவங்களை செய் என்பதாக நஃப்ஸ் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு அந்த பாவங்களை எடுத்து நடக்கிறாரே, இவர் தான் ஆகப்பெரிய மடையன் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதர்கள் என்ற ரீதியில தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, தனியாகவோ கூட்டமாகவோ, இருளிலோ வெளிச்சத்திலோ பாவங்கள் நடந்திருக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுறது, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்திக்பாருடைய பலன் சுப்ஹானல்லாஹ் ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறது. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் போகிறார்கள். ஒரு பாதையிலே நடந்து போகக்கூடிய நேரத்திலே இருளாகிவிட்டது. இருளாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மஸ்ஜிதுக்கு போகிறார்கள். அந்த மஸ்ஜிதிலே இருக்கக்கூடிய அந்த காவலாளர் சொல்கிறார், உங்களுக்கு மஸ்ஜிதுக்குள்ளால் வர முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக, அவர்களுடைய கபரை அல்லாஹ் விசாலமாக்குவானாக, வெளிச்சமாக்குவானாக. முழு உலகமும் ஏற்றுக்கொண்ட ஒரு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். அந்த காலத்திலே அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். மிகப்பெரிய மகா மேதையாக இருந்தார்கள். இமாமுஸ் சுன்னா என்று சொல்லக்கூடிய இமாமாக மாறினார்கள். இந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் போகிறார்கள். ஆனா அந்த காவல்காரருக்கு தெரியாது இவர் தான் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்பதாக தெரியாது. ஆனால் முழு உலகமும் ஏற்றுக்கொண்டிருந்தது. அந்த நபருக்கு உண்மையிலேயே தெரியாது. போகக்கூடிய நேரத்திலே கேட்கின்றார், நான் மஸ்ஜிதுக்குள்ள கொஞ்சம் உறங்கிக் கொள்ளலாமா, இரவு நேரமாகிவிட்டது. சொல்கிறார், மஸ்ஜிதுக்குள்ள உறங்க முடியாது என்பதாக இரண்டாவது கேள்வியை கேட்கின்றார். மஸ்ஜிதுக்குள்ள இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த மஸ்ஜிதுக்கு வெளியில கொஞ்சம் உறங்கிக் கொள்றேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மஸ்ஜிதுக்கு பொறுப்பாக இருந்தவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை காலால் உதைத்து தள்ளி வீசி விடுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இதை பார்த்து கொண்டிருந்த பக்கத்து கடைக்காரர், அவர் ரொட்டி சுடக்கூடியவராக இருந்தார். அந்த ரொட்டி சுடக்கூடியவர் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருந்து இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த வயது முதிர்ந்த அந்த இமாம் அவர்களை இவருக்கும் தெரியாது, வந்திருக்கக்கூடியவர் அந்த வயது முதிர்ந்தவர் யார் என்பதாக தெரியாது. இவரை கூட்டிக் கொண்டு போகிறார். கூட்டிக் கொண்டு போய் என்ன சொல்கிறார், நீங்கள் என்னுடைய வீட்டுக்குள்ளால, என்னுடைய இந்த அறைக்குள்ளால நீங்க உறங்கிக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல சொல்லிவிட்டு இமாம் அவர்களும் இருக்கிறார்கள். இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் மாவை பிரட்டிக் கொண்டிருக்கிறார். இரவுடைய நேரத்தில் மாவுகளை பிரட்டுவார், காலை நேரத்திலே ரொட்டிகளை சுடுவார். இவருடைய வேலை இதாகத்தான் இருந்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, மாவை பிரட்டக்கூடிய நேரமெல்லாம் இவருடைய வாயில ஏதோ அசைத்துக் கொண்டிருக்கிறார். இமாம் அவர்கள் இதை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். கவனித்துக் கொண்டிருந்து அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்டார்கள். இந்த ரொட்டி சுடக்கூடிய மனிதரை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் ஏதோ வாயை அசைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்ன காரணம் என்பதாக கேட்டார்கள். கேட்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள், நான் இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கிறேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதாக இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கின்றேன். கேட்டார்கள் இமாம் அவர்கள், உங்களுக்கு இந்த இஸ்திக்பாரால் என்ன பலன் கிடைத்திருக்கிறது? சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான ஒரு விடயத்தை சொன்னார்கள். நான் இவ்வளவு காலமாக இஸ்திக்பார் செய்கிறேன், இத்தனை வருடமாக இஸ்திக்பார் செய்கிறேன். நான் இஸ்திக்பார் செய்துவிட்டு என்ன துஆ கேட்டாலும் அல்லாஹ் அதை தட்ட மாட்டான். அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வான். இதற்கு முன்னால் இஸ்திக்பார் செய்துவிட்டு எத்தனையோ துஆக்கள் கேட்டிருக்கின்றேன், ஒரு துஆவை கூட அல்லாஹ் தட்டியதில்லை. எல்லா துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். ஆனால் தற்பொழுது நான் இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கின்றேன். எதற்காக வேண்டி என்று தெரியுமா? என்னுடைய துஆ ஒரே ஒரு துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல்ல, ஒரே ஒரு துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல்ல. அதனால தான் நான் இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கிறேன். இமாம் அவர்கள் கேட்டார்கள், அந்த விடயம் என்ன என்பதாக கேட்கக்கூடிய நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அந்த மனிதர் சொன்னார், எந்த அளவு கண்டா
எங்களுடைய முழு உலகத்திலேயும் எங்களுடைய நாட்டிலும் ஒரு இமாமை பற்றி பேசப்படுகிறது. வேற யாரும் அல்ல, அஹ்மது இப்னு ஹம்பல் என்று சொல்லக்கூடிய ஒரு இமாமை பற்றி பேசப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு அறிவாளி, இமாமுஸ் சுன்னah. அந்த இமாமை என்னுடைய மரணத்திற்கு முன்னால் பார்க்க வேண்டும் என்பதாக நான் ஆசைப்படுகிறேன். அதனால தான் நான் இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இமாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். எப்படி ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், அந்த மஸ்ஜிதுக்கு போக விடாமல் அந்த மஸ்ஜிதிலே இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரரை வைத்து, அந்த காவற்காரரை வைத்து அல்லாஹ் என்னை உதைத்து அந்த மஸ்ஜிதிலிருந்து வீசி அல்லாஹ் உங்களுடைய கண் முன்னால் கொண்டு வந்து வைத்திருக்கின்றான். அஹ்மது இப்னு ஹம்பல் என்று சொல்லக்கூடிய யாரை நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த இமாம் தான் நான் என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்திக்பாருடைய பலன், இஸ்திக்பார் செய்தால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எல்லா விதமான தேவைகளையும் எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் என்பதில் சந்தேகம் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது. பாவங்களை செய்து விட்டேனே, இன்னென்ன பாவங்களை செய்து விட்டேனே, அல்லாஹ் என்ற பாவங்களை மன்னிப்பானா? கண்ணியத்துக்குரியவர்களே, நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் எங்கட ரப்பு அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அவன் கஃபார் என்ற சிபத்தை பெற்றிருக்கின்றான். அபூதாவுதுக்குள்ளால் இன்னும் அழகான ஒரு ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 99 இன்சானன், ஒரு மனிதர் 99 கொலைகளை செய்துவிட்டு 99 கொலைகளை செய்துவிட்டு ஒரு மனிதனிடத்திலே போறார், ஒரு ஃபாதர் இடத்திலே போறார். அவரிடத்திலே போய் கேட்கின்றார், நான் 99 கொலைகளை செய்திருக்கின்றேன், அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிப்பானா? கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மனிதர் சொல்கிறார், 99 கொலைகளை செய்திருக்கிறாய். சுருக்கமாக சொல்கிறேன், நீளமான ரிவாயத்து, 99 கொலைகளை செய்திருக்கிறாய், அல்லாஹ் உன் பாவத்தை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான் என்பதாக சொன்னார். அதை பூர்த்தி செய்து விட்டார். அவரையும் கொலை செய்து விட்டார். 100 கொலைகளை பூர்த்தி செய்துவிட்டு ஒரு ஆலிமிடத்திலே போறார். ஆலிமிடத்திலே போய் ஃபத்வாவை கேட்டார். அந்த ஆலிம் சொன்னார், சுப்ஹானல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பான் என்று சொல்லி அவருக்கு ஏற்ற அந்த சொல்யூஷனை கொடுத்தார்கள். நீ இந்த ஊர்ல இருந்து இன்னும் ஒரு ஊருக்கு போ, அந்த ஊர்ல நல்ல மக்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு போய் சேர்ந்து கொண்டு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த போகக்கூடிய வழியிலேயே ரஹ்மத்துடைய அதாபுடைய 2 மலக்குகளும் வரார்கள். அவருடைய அந்த நேரத்தில் பல விடயங்கள் நடக்குது. போகக்கூடிய தூரங்களை அளந்து பார்க்கிறார்கள். கடைசியாவதாக சொல்கிறேன், கண்ணியத்துக்குரியவர்களே, என்ன நடக்குதுண்டா, அவருடைய ரூஹை கைப்பற்றியது ஒரு ரஹ்மத்துடைய மலக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் 99 அல்ல 100 கொலை செய்தவனையும் அல்லாஹ் மன்னித்திருக்கின்றான். ஒரு நாளும் நிராசை அடைந்து விடக் கூடாது. இன்னென்ன பாவங்களை செய்திருக்கின்றேனே, அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிப்பானா? இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானே என்று நாங்கள் யாரும் உள்ளத்தில் கையை வைத்து யோசிக்க கூடாது. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். மன்னிக்கக்கூடிய கஃபார் என்ற சிபத்தை அல்லாஹ் எடுத்திருக்கின்றான். அவனுக்கு மன்னிக்கக்கூடிய சிபத் மட்டுமல்ல, அந்த பாவத்தை மன்னித்து மறைக்கக்கூடிய சிபத்தையும் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களை எடுத்திருக்கின்றான். சத்தார் என்ற சிபத்தை பெற்றிருக்கின்றான். எனவேதான் எங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், சிக்கலாக இருக்கலாம், பலாய் முசீபத்துகளாக இருக்கலாம், நிச்சயமாக நாங்கள் இஸ்திக்பார் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நிச்சயமாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான். தஹஜ்ஜுடைய நேரத்தில் அடிவானத்துக்கு அல்லாஹ் வந்து கேட்கிறான், என்னுடைய அடியார்கள் எங்க இருக்கிறாங்க? நான் அடிவானத்துக்கு வந்திருக்கிறேன், என்னிடத்துல கேட்கக்கூடிய யாரும் இல்லையா? நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் சாதாரணமாக ஒரு ஹாஜியார் இடத்துல, ஒரு வசதி படைத்தவரிடத்துல போய் ஒரு தடவை கேட்டா சில நேரத்தில் தருவாங்க, 2 தடவை கேட்டா தருவாங்க, 3வது தடவை கேட்டா கண்ணியத்துக்குரியவர்களே மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கொள்வாங்க. அதுக்கும் மேல போய் கேட்டோம்டா சில நேரத்தில் ஏசி விடுவாங்க. ஆனா எங்க ரப்பு அல்லாஹ் சொல்கிறான், எங்க ரப்பு அல்லாஹ் சொல்கிறான், அடியானே, நீ என்னிடத்துல கேட்காம இருந்தா நான் உடையோட கோவிச்சு கொள்றேன், என்னிடத்துல நீ கேட்டுக்கொண்டே இரு அடியானே, நீ கேட்க கேட்க நான் தந்து கொண்டே இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்லிக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேட்கணும்.
புகாரி ஷரீஃபுக்குள்ளால நினைக்கிறேன் ஒரு ரிவாயத் வருது. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். நீங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் கிட்ட கேளுங்க, என்ன உதவி தேடினாலும் அல்லாஹ் கிட்ட கேளுங்க, நிச்சயமாக அல்லாஹ் தருவான். சகோதரர்களே, அல்லாஹ் படைத்து விட்டு ஒரு மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறது, என்னுடைய அடியான் என்னிடத்தில் கேட்கிறானா, என்னுடைய அடியான் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறானா, என்னுடைய தௌபா செய்கிறானா. கண்ணியத்துக்குரியவர்களே, யாருமே உலகத்தில் மலக்குகள் அல்ல. யாராவது உலகத்திலே பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் மலக்குகளாகத்தான் இருக்க முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு பாவத்தை செய்ய வைத்து அல்லாஹ் அதற்கு தௌபாவையும் அல்லாஹ் செய்ய வைப்பான். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏராளமான விடயங்கள் குர்ஆன் சுன்னாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்ல வர விடயம் என்னென்று சொன்னா, எங்களோட வாழ்க்கையில என்ன கஷ்டம் வரலாம், தொழிலுடைய பிரச்சனையாக இருக்கலாம், குழந்தை விடயமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், வியாபாரத்தில் லொஸ்டாக இருக்கலாம், உலகத்தில் என்ன பிரச்சனை நடக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்க எடுக்க வேண்டிய ஒரே விடயம் இஸ்திக்ஃபார். கண்ணியத்துக்குரியவர்களே, அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மகா மேதை. இவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு நாள் போகிறார்கள். போகக்கூடிய நேரத்திலே அவருடைய வாகனம் அப்படி அமர்ந்து கொள்கிறது. ஒட்டகம் அல்லது குதிரை ஏதாவது ஒரு வாகனத்திலே போகிறார்கள். போகக்கூடிய நேரத்திலே அந்த வாகனம் அப்படி அமர்ந்து கொள்கிறது. அமர்ந்து கொண்டதற்கு பின்னால் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறார் என்று தெரியுமா? அவர்கள் இஸ்திக்ஃபாரை மேற்கொள்கிறார்கள், இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள். மனைவியோட பிரச்சனையா அவர்கள் உடனடியாக வந்து இஸ்திக்ஃபாரை மேற்கொள்வார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த அவருடைய ஒரு விசேஷமான ஒரு மாணவர் கேட்டார், இமாம் அவர்களே, உங்களுடைய வாகனத்துக்கும் இஸ்திக்ஃபாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? கண்ணியத்துக்குரியவர்களே, நிச்சயமாக கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்விதான். இந்த பயான் செய்யக்கூடிய நேரத்திலே எங்கள் எத்தனையோ பேருக்கு சில யோசனைகள் வரலாம். வியாபாரத்தில் லொஸ்டாக இருக்கிறேன், வியாபாரத்தில் லொஸ்டாகினத்துக்கும் இஸ்திக்ஃபாருக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு பெண் இருக்கிறா, அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, அதுக்கும் இஸ்திக்ஃபாருக்கும் என்ன சம்பந்தம் என்பதாக யோசிக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்திக்ஃபாரில் அல்லாஹ் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் தீர்வை வைத்திருக்கிறான். இமாம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு மனைவியோட பிரச்சனை வந்துச்சு என்று சொன்னா, எனக்கு மனைவியோட பிரச்சனை வந்துச்சு என்று சொன்னா நான் உடனடியாக இஸ்திக்ஃபார்ல வந்து உட்கார்றேன், அல்லாஹ்வோட தொடர்பு கொள்கிறேன். காரணம் என்னென்று தெரியுமா? அல்லாஹ் நான் வரக்கூடிய நேரத்தில் என்னுடைய மனைவியை நான் எடுத்துக்கொண்டு வரல. அல்லாஹ் யாருடைய ஒரு மடியில, யாருடைய எந்த பெற்றோர்களுடைய ஒரு மடியில, ஏதோ ஒரு தாயுடைய மடியில அல்லாஹ் எனக்கு ஏற்ற அல்லாஹ் மனைவியை அல்லாஹ் தேர்வு செய்து வைத்திருந்தான். நான் எத்தனையோ இடங்களில் தேடினேன், ஆனால் அல்லாஹ் எனக்கு ஏற்ற, அல்லாஹ் எனக்கு எழுதி வைத்த மனைவியை அல்லாஹ் தான் கொண்டு வந்து சேர்த்தான். எனவே அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்த இந்த மனைவியை நான் மனைவியோட பிரச்சனை என்று சொல்லி மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி மனைவியோடு போய் சமாதானம் பேசுவதை விட அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்கிறேன். காரணம் என்னென்று தெரியுமா? நான் என்னுடைய மனைவியுடைய சந்தோஷத்தை நான் இன்றோ நாளோ நான் சந்தோஷத்தை அடைந்து கொள்வேன். ஆனா மனைவியோடு வரக்கூடிய பிரச்சனை அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய கோபமாக இருக்கலாம். எனவே முதலாவதாக நான் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும். அதனால தான் என்னுடைய பாவங்களை முன்னுக்கு வச்சு நான் அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபார் செய்கிறேன். முதலாவதாக ரப்போடு இருக்கக்கூடிய கனெக்ஷன், ரப்போடு இருக்கக்கூடிய தொடர்பு சரியாக இருந்தா அல்லாஹ் மனைவியோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை சீராக்கி தருவான் என்பதாக சொன்னார்கள். அதையும் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் வாகனத்திலே போகக்கூடிய நேரத்தில் என்னுடைய வாகனம் அப்படி அமர்ந்து கொள்கிறது. அமர்ந்து கொள்வதற்கு காரணம், நான் வரக்கூடிய நேரத்திலே என்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு வரவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, சொல்லிவிட்டு சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பினம், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான். எனவே இது அமர்வதற்கு காரணம் என்னுடைய பாவமாக இருக்கலாமே. எனவே தான் அல்லாஹ்வோட தொடர்பு கொள்கிறேன், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தேன் என்றால் அல்லாஹ் நிச்சயமாக இதனுடைய தேவைகளை பூர்த்தி தருவான் என்பதாக இமாம் அவர்கள் கூறினார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தௌபாவை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் பெற்றோர் வளர்த்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. கண்ணியமான உஸ்தாத்மார்கள் ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக.
பூரா உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால எங்களுக்கு தௌபாவை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் சக்கராத்துடைய நிலைமையில யாருமே எங்களுக்கு கலிமாவை சொல்லி தரக்கூடாது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய வாயால யா அல்லாஹ் நீனே எங்களுடைய வாயால கலிமாவை வர வைக்கணும். யா அல்லாஹ் இன்னொருத்தர் சொல்லி தந்து கலிமாவை சொல்லக்கூடாது. யா அல்லாஹ் அப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. இந்த ரமலானை சரியான முறையில் கழிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே 30 நோன்புகளையும் யா அல்லாஹ் சரியான முறையில கண்ணியமான முறையில உனக்கு பொருத்தமான முறையில யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய நோன்புகளை பிடிப்பதற்கு நீனே கபூல் செய்வாயாக, தௌஃபீக் செய்வாயாக, புரிந்து கொள்வாயாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.